தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடகராசி மே மாத ராசி பலன். இந்த கடகராசிக்கு தசாபுத்தி ரீதியாக மே மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த கிரக நகர்வுகள், சனி ராசிக்கு 9ஆம் இடத்துல, இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 10, 11, 12 அது மாதிரி குரு 12ஆம் இடத்துல, இது மாதிரி இந்த 3 இடத்துங்களில் இருக்கிறாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே. இந்த கடகராசிக்கு தசா புத்தினால் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நடக்காதா, இந்த மாதம் ஏதாவது நடக்காதா அப்படின்ட்டு, இந்த வருஷம் ஏதாவது நடக்காதா, இந்த பயிற்சிக்கு ஏதாவது நன்மை செய்யாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க கடகராசியில். இந்த கடகராசியில் 3 நட்சத்திரங்கள், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் முதல்ல புதன் தசையிலேருந்து பார்ப்போம். புதன் தசை, இந்த புதன் தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 22லேருந்து 39 வரைக்கும், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதங்கள், அதில் 19 வருடம் தசாபுத்தி இருக்கும். சனியுடைய தசை அது. இந்த சனியுடைய தசையில் பிறக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். 4 இருக்கும், 5 இருக்கும், 7 வருஷம் இருக்கும், 12 வருஷம் இருக்கும், 18 வருடங்கள் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வயசுலேருந்து, அதாவது 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 3 வயசுலேருந்து இப்போ முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கிற தசையே புதன் தசை தான், முதல் தசையே அதுதான். அது உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ தசா புத்தி இருப்புகள் இருக்கோ அதை பொறுத்து. இப்போ புதன் தசை இந்த கடகராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது மாதிரி இந்த புதன் தசையெல்லாம், பாதகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தசையெல்லாம் இளம் வயது காலகட்டத்தில் போயிடுறது நல்லது. படிக்கிற காலகட்டத்தில் போயிடுச்சுன்னா இன்னும் சிறப்பு. ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் வரும். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். தசாபுத்தி இருப்புகள் 3 வருஷம் வச்சுக்கிட்டா கூட இப்போ 22 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். 22 வயசுக்கு பிறகு 39 வயசு வரைக்கும் புதன் தசை வரும். இப்போ புதன் தசை இதுக்கு விரையாதிபதி, ராசிக்கு 3ஆம் அதிபதி. இந்த மாத கிரக நகர்வுகளை பொறுத்து சனி நல்லாவே இருக்கார் உங்களுக்கு. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்க போகிறார் இந்த மாதத்தில். அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு 7ஆம் பார்வையாக. இதுவே சிறப்பு. ஏன்னா 7ஆம் பார்வை பற்றி தான் பேசணும். ஏன்னா 4 அப்படின்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு இந்த செவ்வாயோட பார்வை பதியுது. இது வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனையே சனி பகவான் பார்க்குறார். சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். எது? ரிஷபத்தில், ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன். அந்த சுக்கிரனை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். 4ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்குது, சுகஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னால் இந்த புதன் தசை படிக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு உயர் படிப்பு படிக்கிறது, இல்லைனாக்கா மேற்கொண்டு முயற்சிகள், என்ன மாதிரியான படிப்பு முயற்சிகள் போட்டாலும் சரி, இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம், அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். படிப்பில் இது வரைக்கும் இருந்து வந்த தங்கு தடைகள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய நல்ல ஒரு சுப விசேஷம் நடக்கிறது, நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க வீட்டில். கடகராசிக்காரங்க படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா 3ஆம் அதிபதி தசை தான் இது. இந்த காலகட்டத்தில் வரும்போது அவ்வளோ கெடுபலன்களை பண்ணாது. ஒரு சில பேருக்கு கெடுத்துட்ருக்கு, கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னாக்கா, இந்த கடகராசிக்கு கடக லக்னமாக இருக்கும், இல்லைனா சிம்ம லக்னமாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக லக்னமாக இருக்கும், இல்லைனாக்கா மேஷ லக்னமாக இருக்கும். இது மாதிரி லக்னங்களுக்கெல்லாம் இந்த புதன் தசை அப்படிங்கிறது அவ்வளோ நன்மை செய்யாது. பாதகாதிபதியோட தசைகள், இந்த ராசிக்கு பாதகாதிபதியோட தசைகள் எதுக்கெல்லாம் நன்மை செய்யாது அப்படின்னாக்கா, செவ்வாய் வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. இதுமாரி சூரியன் சந்திரன் வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. குருவுடைய வீட்டுக்கும் இந்த புத பகவான் நன்மை செய்யாது. இந்த 6 லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு படிப்பு ரீதியாக மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஒரு சில தடைகளை கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே இப்போ வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும், இல்லை வளர்ச்சிகள் இருக்காது. ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, ஆனால் வேலை கொடுத்துரும்,
நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறது, அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும். திருமணம் கைக்கூடி வராது, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமண வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஜென்ம ராசிக்கு குரு வரக்கூடிய ஒரு வைப்ரேஷனை இந்த மே மாதத்திலே கொடுத்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. ஜென்மராசிக்கு குரு வர்றது உங்களுக்கு வந்து ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கலாம், ஏதோ ஒரு பதட்டத்தை கொடுக்கலாம். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புதன் தசை இதை மட்டும் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த புதன் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். பண வரவுகளை கொடுக்கும், வேலையில் மாற்றங்களை கொடுக்கும், வேலையில் வந்து சிறப்பான உயர் பதவிகளை கொடுக்கும், பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ண கூட இந்த மாதம்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்கு புதன் தசையில். அடுத்து கேது தசை. கேது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இதே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ள, அதாவது 22 வருஷமானு கேட்காதீங்க, இது 7 வருட தசா புத்தி தான் இந்த கேதுவுடைய தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்கோ, இப்போ என்ன வயசில் இருக்கிறீங்களோ, இப்போ கேது தசை நடக்குதுனாக்கா 20 வயசுக்கு மேலே 42 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள். ஆயில நட்சத்திரத்துக்கு வந்து 22 வயசுக்குள்ளே வந்துடுது. நான் படிப்புக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் கேது தசையில் இருக்கிறீங்கனாக்கா படிக்கிறது நல்லது, படிப்பை வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொண்டுட்டு போகிறது நல்லது. ஒரு சில பேர் வந்து கேது தசையில் பாதிச்சிருக்கலாம் படிக்கிற காலகட்டங்களில். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, தன்னம்பிக்கை கொடுங்க. பெற்றோர்கள் தான் இதை செய்யணும். அதுமாதிரி செஞ்சிங்கனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லைனா படிப்பில் ஒரு சில பேருக்கு தடைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் கேது இருந்து தசை பண்ணும். அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை மாற்றம் உண்டு. வேலையில் வந்து ஒரு உயர் பதவி கிடைக்கிறது இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. திடீர் இடமாற்றங்கள் அது மாதிரி கொடுக்கும். வேலை ரீதியாக பிரச்சனை மட்டும் வராது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. வேலையில் வந்து பிரச்சனை வந்து வேலை போயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலோ இல்லை சனி பார்வை படக்கூடிய இடங்கள் இந்த கேது பகவான் இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை மாற்றங்களை கொடுத்துருக்கும். இல்லை வேலை மாற்றம் இப்போ கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா ப்ரொமோஷன், அப்படி இல்லை ஒரு வேலை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த முயற்சிகள்லாம் இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம். ஜென்மராசிக்கு குரு வராரு, இது வந்து என்ன மாதிரியான இது கொடுக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. பதட்டத்தை கொடுக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. அதாவது நிதானம் இல்லாமல் பண்ணோம், எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத ஒரு மனநிலையை கொடுக்கும். அதனால் அதை கவலைப்பட தேவையில்லை, அது வந்து சாதாரண விஷயந்தான் இந்த கேது தசையில். இன்னொன்று, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பரவாயில்ல, பண வரவுகளை கொடுக்கும். இந்த டைம் வந்து ஒரு வருமானம் ஏதோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, இல்லைனா தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு முதலீடு போடுறது, அது மாதிரிலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது தசையில். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா ஓகே, நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கொடுத்துரும், பரவாயில்ல, அதெல்லாம் சிறப்பு தான். இந்த டைம் அப்படிங்கிறது குரு ஜென்மராசிக்கு வர்றது, அதாவது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிங்கிறது இப்போவே அந்த மே மாதமே கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமண முன்னேற்றங்கள் உண்டு, எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இது மாதிரி ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணீங்க, ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்க, அது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அடுத்து சுக்கிரதசை. சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 42 to 62, 2 பாதம் முடிய இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 35 to 55, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 to 42, சென்ட்ரு பகுதி அதாவது 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 17 to 37, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 8 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும். இந்த சுக்கிரதசை ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ வேலை மாறலாமா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, இப்போ வேலை மாறலாம். இன்னொன்று, வேலையே ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம், இப்போ அந்த வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலையில் வந்து ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும், அந்த நெருக்கடிகள் மாறும். வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா 4ஆம் அதிபதி, இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டை செவ்வாய் பார்க்குறார் இந்த மாதத்தில். அப்போது வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து உயர் அதிகாரி பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா உயர் அதிகாரி மாறின பிறகு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம். அது மாதிரி யாராவது பிடிச்சவங்க மாறி இருப்பாங்க, தெரியாதவங்க வந்து உங்களை வந்து பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம். அவங்க மூலிமா இருக்கக்கூடிய ஒரு சில டார்ச்சர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்காது. மேலதிகாரிகள் மூலமாக டார்ச்சர் இருக்காது.
இன்னொன்று பிடிக்காத இடத்துக்கு வந்து இடம் மாற்றுறாங்கன்னா அதெல்லாம் தள்ளி போகும். பிடிச்ச இடத்துக்காக நீங்கள் ஒரு இடம் மாற்றம் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அதை ப்ரொமோஷன் கேட்குறதா கூட இருக்கலாம். இது எல்லாமே ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட பார்வை 4ஆம் இடத்துக்கு பதியுது. இன்னொன்று சனி பகவானுடைய பார்வை வந்து 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறார். அதாவது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஆட்சியில் இருக்கார் இந்த மாதம். அந்த சுக்கிரனை பார்க்கறது 4ஆம் இடம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு சம்மந்தப்படுது. அதாவது இந்த மே மாதத்தில் இதில் வந்து ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க வேலை ரீதியாக. அதே மாதிரி தொழிலுக்கு எடுத்துக்கலாம். என்னென்னா தொழிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் நிறைய கான்டாக்ட் வச்சுட்டு இருப்பீங்க. அதனால் வந்து தொழிலில் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. மற்றபடி பரவாயில்ல, உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்குது. இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாதத்தில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக எதனா ஒரு வருமானம் வரணும், அதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வரும். கொடுத்த கடன் வருமா, வரும். இப்போ வரும். வாங்கின கடன் கொடுப்போம், இப்போ வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். செவ்வாய் நல்லா இருக்குது உங்களுக்கு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் அப்படிங்கிறது அது கைகூடி வரும். இந்த சுக்கிரதசைங்கிறது முதல் 10 வருஷம், பின்னாடி 10 வருஷம். அதாவது 2 பார்ட்டாக தான் பிரிக்கணும். ஒரே லக்னம், அதாவது கடகராசிக்கு வந்து கடக லக்னம் சிம்ம லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா எப்படி பார்த்தாலும் அந்த 20 வருடங்கள் வந்து வளர்ச்சிகளை கொடுக்காது. இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கும்ப லக்னமாவோ மகர லக்னமாவோ இல்லை ரிஷப லக்னம் துலா லக்னம் இது மாதிரியான லக்னங்களுக்கு வந்துட்டிங்கனாக்கா இந்த லக்னம் பிரியும் போது முதல் 10 வருஷம் முடிஞ்சு பின்னாடி 10 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் வந்து முன்னாடி 10 வருஷத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி 10 வருஷத்தில் நல்லா இருந்தேன் சார், பின்னாடி 10 வருஷத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இதை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் பார்த்து போகிறது நல்லது. இப்போ வந்து முதலீடு போட்டாலும் சரி, இல்லை வந்து வேலை மாற்றங்களை எதிர்பார்த்தாலும் சரி, இப்போலாம் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்க்குறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தையும் கொடுக்கலாம். எல்லாமே நம்ம நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. இது சுக்கிரதசை. என்னதான் வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையில் வளர்ச்சிகள் இல்லாமல் அப்படியே இருக்கும். அதாவது ப்ரொமோஷனோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை 1, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு வந்து சனியோடைய பார்வை. இதெல்லாம் வந்து தூண்டும். அதாவது அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தை தூண்டும். ஆட்சி பெற்று இருந்தால் அந்த சுக்கிரன் இப்போ ஆட்சியில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு பதில், பாசிட்டிவான ஒரு நல்லது நடக்கிறது, சுப விசேஷம் நடக்கிறது. இது மாதிரி ஏதோ ஒரு வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு இடம் வாங்கலாமான்னு ட்ரை பண்ணுவீங்க, அந்த இடம் வாங்கலாம். இது மாதிரி சுக்கிரதசையில், அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து 18 வயசில் இடம் வாங்கணும்னான்னு கேட்கக்கூடாது. படிப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் 22 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா படிப்பு நல்லாயிருக்கும். 22 வயசுக்கு மேலே உங்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இன்னொன்று வந்து திருமணமாகி பசங்கள்லாம் இருக்கிறாங்க, இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு வேலை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இடம் வாங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் இடம் வாங்குவீங்க. வீடு கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும், அதுவும் வந்து நடக்கும். இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களோ, இப்போ அஷ்டம சனியில் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், அது எல்லாமே இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. அதனால் சுக்கிரதசையில் வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த மே மாதம் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள். ஏன் இதை சேர்த்து வச்சு சொல்கிறேன்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா யோக தசைகள் தான் உங்களுக்கு கெடுக்காது. இப்போ 7 சனியும் கிடையாது, அஷ்டம சனியும் கிடையாது இல்லையா. உங்களுக்கு அது மாதிரி டைமில் தான் உங்களுக்கு பிரித்து சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து சேர்த்து வச்சே சொல்லிடலாம், அந்த 3மே யோகா தசைகள் தான். இது எந்த வயசில் வரும்னாக்கா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 60 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 85 வயசுக்குள்ளே இந்த 3 தசைகள் வரும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு 28 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரும். கடகராசியில் யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் இருக்கோ, இப்போ வயதான காலகட்டத்தில் இருக்கிறீங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும். இப்போ வந்து நல்ல ஒரு மனநிலை இருக்கும், ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ 30 வயசுக்கு மேலே ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, இல்லை ஒரு 65-70 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் இருக்கோ இப்போ வேலை ப்ராப்ளம் இருக்காது. வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா தசைக்கும் நான் சொல்லிட்டேன். 4ஆம் இடத்துக்கு சுபகிரக பார்வை இருக்குது, செவ்வாயோட பார்வை. யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், அவரோட பார்வை இருக்குது. அதே 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மேலே சனி பகவானுடைய பார்வை இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பண வரவை கொடுக்கும். இன்னொன்று இடமாற்றங்கள், வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். வேலை பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இப்போ வந்து ஒரு மேலதிகாரி மாறுறது, அது மாதிரி இல்லை உங்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த டைமுங்கிறது. வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி எதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ
அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். உடல்நிலை தொந்தரவுகள், அதாவது மருத்துவ செலவு யாராவது இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள். குறிப்பாக அந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாயோட பார்வையும் சுக்கிரனுக்கு வந்து சனியுடைய பார்வையும், சனியுடைய நகர்வுகளே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை மாற்றங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கிறது, அது மாதிரி பண வரவு, கடன் பிரச்சனை தீருது, அது மாதிரி நிறைய முன்னேற்றங்களை இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.